வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரிவ்யூ பார்க்க போறோம்னா, டிஎன்பிஎல்ல 8வது மேட்சான சேப்பாக் சூப்பர் கில்லிஸ்க்கும் ஐ ட்ரீம்ஸ் திருப்பூர் தமிழன்ஸுக்குமான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா தான் நம்ம சேனல்ல வந்து எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனல் நேம்ல யாராச்சும் உங்ககிட்ட காசுன்னு கேட்டா கண்டிப்பா கொடுக்காதீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சேனல் ஃப்ரீ சேனல் தான். உங்களுக்கு தேவையான எல்லா அப்டேட்டுமே நம்ம சேனல்ல வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அது ஸ்மால் டீமா இருக்கட்டும், மெகா கான்டெஸ்ட் டீமா இருக்கட்டும், எல்லாமே நம்ம சேனல்ல உங்களுக்காகவே ஃப்ரீயா வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. அதே போல நீங்க இன்னமும் வந்து எக்ஸல் 11 ஆப்ல ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். நீங்க ஹெட் டு ஹெட், அதாவது என்ட்ரி ஃபீஸ் வைஸா நீங்க ஒரு ஆப்புக்கு இதுக்கும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்பவே கம்மியா இருக்கு. அதே போல இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்ட் டிஎன்பிஎலுக்கு மட்டும் யார் யார் நிறைய காசு கட்டுறாங்களோ அவங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்ட் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. கடை 1ல இருந்து 30 வரைக்கும் பரிசுகள் கொடுக்குறாங்க. ஸோ தாராளமா ப்ளே பண்ணிக்கலாம். இதோட காலம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஜூலை 7ஆம் தேதியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரைக்கும் இந்த காம்படிஷன் இருக்கும். ஸோ யார் அதிகமா இன்வெஸ்ட் பண்றீங்களோ அவங்களுக்கு அந்த பரிசு வந்து கண்டிப்பா கொடுப்பாங்க. எக்ஸல் 11 ஆப் சைட்ல இருந்து மிஸ் பண்ணாம ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் பிட்ச் ரிப்போர்ட், இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அகைன் சேலம்ல தான். நம்ம சேலம் பிட்சை பத்தி நல்லாவே நம்ம எல்லாருக்குமே தெரியும். முதல் அந்த சீசன் ஃபுல்லா பாத்தீங்கன்னா சேலம்ல தான் வந்து மேட்ச் நடத்துறாங்க. அடுத்து ரீசெண்டா இந்த பிட்ச்ல என்ன மாதிரியான ரெக்கார்ட்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஒரு 4 மேட்ச் ரிசல்ட் பார்த்தாலே நமக்கு வந்து ஓரளவுக்கு வந்து கண்டிப்பா ஐடியா வந்து கிடைச்சிரும். அண்ட் இப்போ வந்து திண்டுக்கல் வெர்சஸ் சேலம், இந்த மேட்ச் வந்து ஒரு லோ ஸ்கோர் மேட்ச் தான். திண்டுக்கல் வந்து ஒரு 150 கிட்ட ஸ்கோர் பண்ணாங்க. ஒரு லோ ஸ்கோர் மேட்ச் தான். ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் வந்து சேலம் வந்து ஈஸியாவே இந்த மேட்சை வந்து வின் பண்ணிட்டாங்க. 7 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. ஒரு 6 ஃபாஸ்டும் 3 ஸ்பின்னரும் இந்த மேட்ச்ல நிறைய ரன் அவுட் வந்து ஆகுனாங்க திண்டுக்கல் பிளேயர்ஸ் வந்து. அடுத்து அதுக்கு இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா லைக்கா கோவைக்கும் திருப்பூருக்கு நடந்த மேட்ச்ல திருப்பூர் வந்து 1 ரன் வித்தியாசத்துல வந்து தோத்துருவாங்க லைக்கா கோவைட்ட. அண்ட் ஃபாஸ்ட் ஸ்பின்னருக்கு நல்ல சப்போர்ட் இருக்கு. பொதுவா இந்த பிட்ச்ல வந்து ஸ்பின்னருக்கு வந்து நல்லாவே சப்போர்ட் இருக்கு. நீங்க லாஸ்ட் இந்த மேட்ச் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட பாத்தீங்கன்னா அஸ்வின், வருண் சக்கரவர்த்தி எல்லாருமே இந்த பவர் பிளே வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னர் அட்டாக் பண்றாங்க ஃபாஸ்ட்டை விட. அதனால ஸ்பின்னுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருக்காதீங்க, கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட்டுக்கு ஈக்குவலா வந்து ஓரளவுக்கு விக்கெட் எடுத்திருக்காங்க. இந்த மேட்ச்ல ஃபாஸ்ட் விட அதிகமா விக்கெட் எடுத்திருக்காங்க. ஏன்னா டிஎன்பிஎல பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னருக்கு நல்லாவே ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி பிச்சு வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பேட்டிங்கும் சப்போர்ட் பண்ணுது. ஃபுல்லா பவுலிங் மட்டும் கிடையாது. ஒரு 150 வருது, இங்க பாத்தீங்கன்னா ஒரு 160 பிளஸ் வருது, இந்த இதுல பாத்தீங்கன்னா ஒரு 160 பிளஸ் வருது, இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா ஒரு 180 வருது. அப்படிங்கும்போது பேட்டிங்குமே இங்க வந்து கொஞ்சம் நல்லா அட்வான்டேஜ் வந்து இருக்குது ரீசெண்டா நீங்க பாத்தீங்கன்னா. இப்போ ஓவராலா பார்க்கலாம். ஓவராலா இந்த சீசன்ல இந்த பிட்ச்ல வந்து டோட்டலா 6 மேட்ச் நடத்தி இருக்கிறாங்க. அதுல 6ல வந்து பாத்தீங்கன்னா 3 பேட்டிங் பெஸ்ட், 3 பேட்டிங் செகண்ட். சோ பேட்டிங் ஃபர்ஸ்டுக்கும் பேட்டிங் செகண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா குறிப்பா பேட்டிங் செகண்ட் பண்ற டீமுக்கும் அட்வான்டேஜ் இருக்கு. ஆனா ஒரு சில மேட்ச் வந்து பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸா வந்து விடுறாங்க. அண்ட் 0ல இருந்து 150க்குள்ள 5 இன்னிங்ஸும், 150 டு 169க்குள்ள 5 இன்னிங்ஸும், 70 டு 89க்குள்ள 2 இன்னிங்ஸும், 90 பிளஸ் இது வரைக்கும் ஸ்கோர் வாங்கவே இல்லை. ஹை ஸ்கோர் வந்து மதுரை ஸ்கோர் பண்ணாங்க, 185 ஸ்கோர் பண்ணிருக்காங்க. சேப்பாக் வந்து லோ ஸ்கோர் 128 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம டைரக்டா ப்ரெடிக்ஷன் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சேப்பாக்கோட அந்த டீமோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல் மேட்ச் வந்து லைக்கா கிட்ட தோத்துருக்காங்க. 2வது மேட்சும் பாத்தீங்கன்னா நெல்லை கிட்ட தோத்துருக்காங்க. 2 மேட்ச் ரெண்டுமே வந்து சேப்பாக் தோத்துருக்காங்க. இது அவங்களுக்கு ஒரு முக்கியமான மேட்ச். மேபி இந்த மேட்ச்ல அவங்க தோத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களால அந்த குவாலிஃபயர் ரவுண்டுக்கு போறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா மொத்தமே 7 மேட்ச், அதுல 2 மேட்ச் ஆல்ரெடி தோத்துட்டாங்க. அப்படிங்கும் போது அவங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா குமாரும் அதுக்கு அடுத்து வந்து ஜெகதீசனும் தான் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. இதுல வந்து இந்த ஜெகதீசன் அப்படிங்கிற ஓபனருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டிப்பா ஒரு நல்ல ரன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எல்லா மேட்சுமே ஒரு கணிசமா ஸ்கோர் பண்ணுவாரு. ஒரு 30 டு ஒரு 40 ரன் கூட நீங்க ஜெகதீசன் இருந்து எதிர்பார்க்கலாம்.
பிளஸ் அவர்கிட்ட இன்னொரு அடிஷனல் ஆப்ஷன் இருக்கு, விக்கெட் கீப்பர். நார்மலா ஒரு விக்கெட் கீப்பர் வந்து 2 கேட்ச் கிட்ட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இல்ல ஒரு ஸ்டம்பிட் பண்ணி ஒரு கேட்ச் பண்ணா கூட நமக்கு குறையாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15ல இருந்து 20 பாயிண்டால அவங்களால வாங்கி கொடுக்க முடியும், அதுல பேட்டிங் பண்ணாமலே. அப்படிங்கும் போது பேட்டிங்ல ஒரு 20 ரன் வந்தா கூட நீங்க ஈஸியா ஒரு விக்கெட் கீப்பருக்கு வந்து 50 ரன் வந்து சாலிடா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபேண்டசி பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். ஆனா குமாரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து லாஸ்ட் மேட்சுமே நெல்லைக்கு அகைன்ஸ்டா சூப்பரா ஆடினார். ஒரு 41 ரன் வந்து பாத்தீங்கன்னா நெல்லைக்கு அகைன்ஸ்டா ஆடி கொடுத்தாரு ரீசெண்டா. இருந்தாலும் அவர் கொஞ்சம் அவசரப்படுறாரு. அதாவது எல்லா மேட்சுமே அவரால் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியா ஸ்கோர் பண்ண முடியாது. மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு 15ல இருந்து 20 ரன் தான். ஏன்னா அவர் வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து பவர் பிளேயர் நல்லாவே ஆடினாரு. பட் நிறைய கொஞ்சம் ஃபீல்டிங்லாம் கரெக்டா பண்ணியிருந்தாங்கன்னா நெல்லைக்கு அகைன்ஸ்டா அவர் வந்து அவுட் ஆக்கி இருக்கலாம். அவர்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு மினிமம் ஒரு 30 பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த பிளேயிங் 11 ஒரு வந்த உடனே ஒரு 10 ரன், அதுவும் ஒரு 4 ஒரு 6 அடிச்சாருன்னா கூட அந்த 4-6 பாயிண்ட் எல்லாம் கால்குலேட் பண்ணி ஒரு 20ல இருந்து 30 பாயிண்ட்டுக்குள்ள நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாபா அப்ராஜித் ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர், பேட்டிங்கும் இருக்கு பவுலிங்கும் இருக்கு. அவரோட ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும், பேட்டிங்லயும் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, பவுலிங்லயும் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஒரு 3ல இருந்து 4 ஓவர் வரைக்குமே ஸ்பின் பவுலிங் அட்டாக் பண்றாரு. அதனால மினிமம் அவர்கிட்ட இருந்து ஒரு 15 ரன் நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னாலும், பவுலிங்ல இருந்து ஒரு விக்கெட் எதிர்பார்த்தாலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு குறையாம ஒரு 50 பாயிண்ட் வந்து பாபா அப்துராஜித்ல இருந்து நம்ம வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். அந்த டீமோட கேப்டன் வேற அவரு. அதுக்கடுத்து சித்தார்த் கொஞ்சம் பொறுமையா ஆடக்கூடிய ஒரு ஆவரேஜான ஒரு பேட்ஸ்மேன் தான். நீங்க அவர்கிட்ட இருந்து ரொம்ப ரன் எதிர்பார்க்க முடியாது. ஒரு 15ல இருந்து 20 ரன் இந்த மாதிரி தான் ஒரு ஆவரேஜா நீங்க எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய இது. அதனால நீங்க வந்து ஒரு 20 பாயிண்ட் வேணா அவர்கிட்ட இருந்து நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபெராரியோ, டரில் ஃபெராரியோ வந்து நல்ல ஒரு ஸ்பின் பவுலிங் இருக்கக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர். அவர் வந்து பேட்டிங்ல அவருக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கொடுக்கவே இல்லை. ஏன்னா ரொம்ப லேட்டா இறக்குறாங்க. ஏன் பிரதோஷ் ரஞ்சன் பால கூட வந்து பாத்தீங்கன்னா கீழே தான் இறக்குறாங்க, முன்னாடி வந்து ஆட வைக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னு தெரியல, பேட்டிங் லைனப் வந்து ரொம்ப மாத்தி மாத்தி அனுப்புற மாதிரி இருக்குது. அதனால அவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் வாய்ப்பு அப்படிங்கிறது பெருசா இல்ல. ரீசெண்டா வந்து 2 மேட்ச் ஆடி 3 ரன் மட்டும் தான் பேட்டிங்ல ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஆனா பவுலிங்ல வந்து சூப்பரா பவுல் பண்ணியிருக்காரு. மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா 2 மேட்ச்ல 4 விக்கெட் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. அதனால நீங்க மினிமம் பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து ஒரு 10 ரன் அடிப்பார் நினைச்சு கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. அப்படி எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு 40 பாயிண்ட் வந்து அவர்கிட்ட இருந்து சாலிடா நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து பிரதோஷ் ரஞ்சன் பால் வந்து நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். லாஸ்ட் சீசன்ல நல்லா ஆனாரு. முதல் மேட்ச் நம்ம அவங்க வந்து லைக்கா கூட ஆடும்போது ஒரு 40 ரன் ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. நெல்லைக்கு அகைன்ஸ்டா விளையாடும்போது அவர் பேட்டிங்கே இறக்கல. ஏன்னே தெரியல, சதீஷ் எல்லாம் இறக்கி விடுறாங்க, அவர்லாம் பெருசா ஆடவே இல்லை. ஆனா அவருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. பிரதோஷ் ரஞ்சன் பாலுக்கு வந்து இறக்க மாட்டேன்றாங்க. ஆனா அவருக்கு நல்ல ஒரு பேட்டிங் வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா அவரால் ஒரு 20 ரன்ல இருந்து 30 ரன் வரைக்குமே அவரால் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுக்க முடியும். ஒரு 30 ஃபேண்டசி பாயிண்ட். ஒருவேளை ஒரு பாபா அப்துராஜுக்கு அடுத்து வர்றாரு, ஒரு 2 டவுன் வர்றாரு அப்படின்னா கண்டிப்பா ஒரு 20ல இருந்து 30 ரன் ஸ்கோர் பண்ணி கொடுப்பாரு. ஆனா பேட்டிங் லேட்டா கிடைச்சதுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. எப்படி இறக்குறாங்கன்னு நம்மளால ஷுவராவும் சொல்ல முடியல. அடுத்து சதீஷ்லாம் ஒரு ஓகே அப்படிங்கிற மாதிரியான பிளேயர் தான். மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு 10ல இருந்து 15 ரன், ஒரு மேக்சிமம் ஒரு 10 பாயிண்ட் வேணா நீங்க அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அபிஷேக் தங்கர் ஒரு முக்கியமான அந்த டீமோட ஃபாஸ்ட் பவுலர். இனிஷியல்லயும் அட்டாக் பண்றாரு, டெத்லயும் அட்டாக் பண்றாரு. நல்லா வந்து விக்கெட் டேக்கிங் பவுலராகவும் இருக்கிறாரு. ரீசெண்டா ஒரு மேட்ச்ல 4 ஓவர் போலிங் பண்ணி 4 விக்கெட், 2வது மேட்ச்ல 2 ஓவர் போலிங் பண்ணி 0 விக்கெட். அவர்கிட்ட இருந்து மினிமம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு விக்கெட் ஆச்சு நீங்க வந்து கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் 2 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்கறது கூட பாசிபிலிட்டி இருக்கு. அதனால மினிமம் ஒரு 60 பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். பிளஸ் பேட்டிங் பேக்கப்பும் இருக்கு அவர்கிட்ட. ஏன்னா ஒருவேளை இன்னைக்கு மேட்ச் வந்து திருப்பூர் நல்ல பவுலிங் அட்டாக் இருக்கக்கூடிய ஒரு டீம் தான். நட்ராஜன் இருக்காரு, அதுக்கப்புறம் அஜித் ராம் இருக்காரு. அப்படிங்கும் போது டாப் ஆர்டர்ஸ் கொஞ்சம் விக்கெட் விட்டாங்கன்னா அபிஷேக் தன்வர் முன்னாடி கூட வந்து நம்ம நெல்லைக்கு அகைன்ஸ்டா சீக்கிரமே வந்து ஆனாரு, பட் அவுட் ஆயிட்டாரு. அப்படி வந்து பேட்டிங் வாய்ப்பு கூட இருக்குது. அடுத்து சிலம்பரசன் நல்ல ஒரு பவுலிங் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர், பட் பெருசா அவருக்கான வாய்ப்புங்கிறது கிடைக்கவே இல்லை. மேக்சிமம் அவர் நல்லா பவுல் பண்ணாரு அப்படின்னா நீங்க வந்து ஒரு விக்கெட் வந்து அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். ஒரு 2 ஓவர் இல்ல 3 ஓவர் பவுல் பண்ணாரா ஒரு விக்கெட் வந்து நீங்க அவர்கிட்ட எடுத்து எதிர்பார்க்கலாம். அடுத்து கிறிஸ்ட பொறுத்த வரைக்கும்
லாஸ்ட் மேட்ச் வந்து நல்லாவே பவுல் பண்ணாரு. நெல்லைக்கு அகைன்ஸ்டா 4 ஓவர் பவுலிங் பண்ணி 1 விக்கெட் எடுத்தாரு. டெத்ல கூட வந்து பாத்தீங்கன்னா 1 ஓவர் பவுலிங் பண்ணாரு. நீங்க குறையாம பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து 1ல இருந்து 2 விக்கெட் கூட இந்த மேட்ச் வந்து எதிர்பார்க்கலாம். குறையாம வந்து நான் வந்து 1 விக்கெட்டாச்சு எடுத்துருவாருன்னு நம்புறேன். அடுத்து பெரிய சுவாமியும் அதே மாதிரிதான் அந்த டீமோட இனிஷியல் பவர் பிளேல 1 ஓவர் பவுல் பண்றாரு, மிடில் 1 ஓவர் பவுல் பண்றாரு, டெத்ல 2 ஓவர் பவுல் பண்றாரு. விளாண்ட 2 மேட்சுமே ஆவரேஜா ஒரு விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. சோ ஒரு விக்கெட் அவர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்ம தாராளமா. ஒரு 30 பாயிண்ட். ரகில் ஷா வந்து நல்ல ஒரு மெயின் ஸ்பின்னர், எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். 40 வயசு ஆனாலும் அப்படி இன்னும் ஸ்பின் பவுல் பண்ணிட்டு இருக்காரு. நல்லாவே மேட்ச் வந்து டேர்னிங் பாயிண்ட்லாம் கொண்டு வராரு. பட் விக்கெட் டேக்கிங் போலரா அவர் இல்ல. நீங்க அதிகபட்சம் இந்த மாதிரி ஃபுல் ஓவர் பவுல் பண்ணார் அப்படின்னா ஒரு விக்கெட் வந்து நீங்க தாராளமா அவர்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு 30 பாயிண்ட் வந்து நமக்கு வந்து வாங்கி கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. இப்போ வந்து இந்த டீம்ல இருந்து குறையாம பாத்தீங்கன்னா நமக்கு வந்து யாரெல்லாம் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இருக்கா அப்படிங்கறத பார்க்கலாம். கேப்டன் வைஸ் கேப்டன், அதாவது அது ஸ்மால் லீக்கா இருந்தாலும் சரி, கிராண்ட் லீக்கா இருந்தாலும் சரி, கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து நமக்கு வந்து ஜெகதீசன் இருக்காரு. ஒரு நல்ல ஒரு பிளேயர், பேட்டிங் ஆப்ஷனும் இருக்கு, பிளஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனும் இருக்கு. அதனால ஜெகதீசனை வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் மெட்டீரியலுக்கு வந்து நீங்க ஆப்ஷனுக்கு வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பாபா அப்ராஜுக்கு வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல இருக்காரு. ஏன்னா பேட்டிங்கும் பண்றாரு அண்ட் பவுலிங்கும் பண்ணி கொடுக்குறாரு. ஏதாச்சும் ஒரு இதுல பாயிண்ட்ஸ் வந்து நல்லாவே வாங்கி கொடுக்குறாரு. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபெராரியோ வந்து பாத்தீங்கன்னா டேரில் ஃபெராரியோவும் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து ஆப்ஷன்ல வந்து கண்டிப்பா இருக்கிறாரு. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா வேணும்னா ஒரு நல்ல ரிஸ்கான உங்களுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து கிறிஸ்ட கூட கேப்டன் வைஸ் கேப்டனா மேபி அட்லீஸ்ட் வைஸ் கேப்டனா நீங்க போக்கஸ் பண்ணிக்கலாம். ஒரு இந்த டீம்ல இருந்து ஒரு 3 பேருக்கு நல்ல பெஸ்டா இருக்காங்க. அதாவது ஜெகதீசன், பாபா அப்ராஜித், டேரில் ஃபெராரியோ 3 பேர் வந்து நல்ல ஆப்ஷன்ல இருக்காங்க. ஒரு ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டனா அது வந்து நீங்க கிறிஸ்ட வந்து கொஞ்சம் போக்கஸ் பண்ணிக்கலாம். இந்த 4 பேருக்கு வந்து நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் உங்களோட ஸ்மால் லீக்கா இருந்தாலும் சரி, கிராண்ட் லீக்கா இருந்தாலும் சரி, நீங்க போக்கஸ் பண்ணிக்கலாம். சோ இப்போ நம்மளோட எய்ம் படி ஒரு 300 பாயிண்ட் வருதான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு க்ளோஸா வரும். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜெகதீசன் ஒரு 6 பேர் நீங்க செலக்ட் பண்ணீங்கனாலே போதும். 6 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜெகதீசன், அடுத்து வந்து பாபா அப்ராஜித், அடுத்து ஃபெராரியோ, அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அபிஷேக், அதுக்கு அடுத்து நீங்க வந்து கொஞ்சம் போக்கஸ் பண்ணணும்னா பெரிய சுவாமி, அதுக்கப்புறம் வந்து கிறிஸ்ட கூட இந்த மேட்ச்ல வந்து நான் ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். சோ ஒரு 6 பிளேயர் பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு வந்து குறையாம பாத்தீங்கன்னா ஒரு 260 பாயிண்ட் வாங்கி கொடுத்துறாங்க இந்த 6 பேருமே. இதுல உங்களுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்லாம் இருக்குது. ஸோ அதனால கொஞ்சம் கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா நல்லாவே வந்து உங்களுடைய டீமை வந்து செட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கேம் சேஞ்சரா பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஒரு நல்ல ரிஸ்கான பிளேயரா வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ரகில் ஷாவை வந்து ஒரு கேம் சேஞ்சரா உங்களுடைய டீம்ல எடுத்துட்டு போகலாம். அவர் விக்கெட் எடுத்தா ஒன் சைடா உங்களுடைய ஃபேண்டசி டீம் வந்து தூக்கி கொடுக்கும். அடுத்து வந்து திருப்பூர் டீம். திருப்பூர் வந்து பாத்தீங்கன்னா முதல் மேட்ச் அவங்க வந்து விளாண்ட மேட்ச் வந்து தோக்கதான் செஞ்சாங்க. லைக்கா கோவை கிங்ஸ்ட 1 ரன் வித்தியாசத்துல வந்து பாத்தீங்கன்னா தோத்துட்டாங்க. நல்லாவே போராடி வந்து ட்ரை பண்ணாங்க. இன்னிங்ஸ் ஓபன் பண்ணக்கூடியது ராதாகிருஷ்ணனும் ரஹேஜாவும் தான் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ராதாகிருஷ்ணன் நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஒரு மேட்ச் டக் அவுட் ஆயிட்டார் அப்படிங்கிறதுனால எல்லா மேட்ச்லயுமே அவங்க டக் அவுட் ஆவாங்க அப்படிங்கிறது கிடையாது. மினிமம் பாத்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் இருந்து 20ல இருந்து நீங்க 30 பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். குறையாம அவருக்கு வந்து ஒரு 30 ஃபேண்டசி பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். லாஸ்ட் மேட்ச் கூட அவர் வந்து டக் அவுட்ல போனாலும் ஒரு 20 பாயிண்ட் வாங்கி கொடுத்தாரு. ஏன்னா 2 கேட்ச் பிடிச்சிட்டாரு, பிளஸ் பிளேயிங் 11 பாயிண்ட் எல்லாம் சேர்ந்து 20 பாயிண்ட் வாங்கி கொடுத்ததுனால நீங்க ராதாகிருஷ்ணன் இருந்து 30 ஃபேண்டசி பாயிண்ட் மினிமம் எதிர்பார்க்கலாம். அடுத்து ரஹேஜா வந்து நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். அவரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20ல இருந்து ஒரு 35 ரன் வரைக்கும் ஆடி கொடுத்தாலும் பிளஸ் விக்கெட் கீப்பர் ஆப்ஷனுங்கிற ஒரு அட்வான்டேஜ் இருக்கு அவர்கிட்ட. ரீசெண்டா வந்து ஒரு 81 ரன் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்காரு. ஆனாலும் அவர்கிட்ட இருந்து நம்ம ரொம்ப அதிகம் எல்லா மேட்சும் 81 ரன் அடிப்பாரு கிடையாது. ஒரு மேட்ச் வந்து கம்மியாகும். அதனால ஒரு 20ல இருந்து 35 ரன் பிளஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்கிறதுனால குறையாம வந்து அவர்கிட்ட இருந்து ஒரு 50 பாயிண்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து வந்து சாத்விகை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். எல்லா மேட்சுமே அவரால் வந்து பெரிய ஸ்கோர் வந்து கொண்டு போக முடியாது. ஒரு 15ல இருந்து ஒரு 20 ரன் வரைக்கும் நீங்க வந்து சாத்விக் இருந்து எதிர்பார்க்கலாம். மேக்சிமம் ஒரு 20 பாயிண்ட் அவர் வந்து வாங்கி கொடுக்கலாம். அதுக்கு அடுத்து விஜய் சங்கர் பெரிய ஆல்ரவுண்டர், இன்டர்நேஷனல் லெவல் பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா இந்த டீம்ல விஜய் சங்கர் இருக்கிறாரு. பேட்டிங்லயும் கான்ட்ரிபியூட் பண்றாரு, பவுலிங்லயும் நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து வாங்கி கொடுத்துட்டு இருக்காரு. ரீசெண்டா 16 ரன் ஸ்கோர் பண்ணாலும் 3 ஓவர் பவுலிங் பண்ணி விக்கெட் எடுத்திருக்கிறாரு. டெத்ல கூட வந்து ஓவர் பவுல் பண்றாரு. அதனால விஜய் சங்கர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க அதிகபட்சம் அவர்கிட்ட இருந்து நீங்க ரொம்ப ரன் எதிர்பார்க்க வேணாம். ஒரு 25 ரன் பிளஸ் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாலே நமக்கு வந்து
குறையாம ஒரு 60 பாயிண்ட் வந்து விஜய் சங்கர் இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஷுவரா வந்து ஒரு 50 to 60 வாங்கி தந்துருவாரு. அதுக்கடுத்து அனிருத் ஒரு ஓகே அப்படிங்கிற மாதிரியான பிளேயர் தான், ரொம்ப ஆடக்கூடிய ஒரு பிளேயர் கிடையாது. மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25ல இருந்து 30 ரன் வரைக்கும் ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதிகபட்சம் ஒரு 20 பாயிண்ட் நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்து முகமது அலி ஒரு நல்ல ஒரு பேட்டிங் பிளஸ் போலிங் பண்ணக்கூடிய டீசென்டான ஆல்ரவுண்டர். அவருக்கான பேட்டிங் வாய்ப்பு இருக்கு, பிளஸ் ஒரு மெயின் ஸ்பின்னர் ஆப்ஷன்லயும் அவர் வந்து அந்த டீம்ல வந்து வந்துடுறாரு அஜித் ராம்க்கு அடுத்தபடியாவே. அதனால அவர்கிட்ட இருந்து நீங்க ரொம்ப ரன் எதிர்பார்க்க வேணாம். ஒரு 15 ரன் பிளஸ் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாலே நமக்கு தேவையான ஒரு 40 பிளஸ் பாயிண்ட் வந்து கண்டிப்பா அவரால் வந்து வாங்கி கொடுக்க முடியும். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கணேஷ். சோ அந்த லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ஆப்ஷன் மட்டும்தான் பெருசா அவருக்கான ரோல் வந்து இல்ல. மேக்சிமம் ஒரு 10ல இருந்து 15 ரன் ஸ்கோர் பண்ணி கொடுக்கலாம். ஒரு 20 பாயிண்ட் வேணும், அதிகபட்சம் வாங்கி கொடுக்கலாம். அதுக்கு அடுத்து புவனேஸ்வரன் லாஸ்ட் மேட்ச் நம்ம எடுக்கிறதும் நல்ல பவுல் பண்ணக்கூடிய ஃபாஸ்ட் பவுலர் தான். பட் லாஸ்ட் ரீசெண்டா நடந்த லைக்கா கூட அவரால் விக்கெட் வந்து பெருசா எடுக்க முடியல. ஆனாலும் இந்த மேட்ச்ல கண்டிப்பா ஒரு விக்கெட்டாச்சும் அவர் வந்து எடுத்து கொடுத்துருவாரு. ஒரு 30 பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேரண்டியா அவர்கிட்ட இருந்து ட்ரை பண்ணலாம். அடுத்து அஜித் ராம் அந்த டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெயின் ஸ்பின்னர் 4 ஓவர் கம்ப்ளீட்டா பவுல் பண்றாரு, 2 விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. இந்த மேட்ச்ல நீங்க அதிகபட்சம் 1ல இருந்து 2 விக்கெட் எடுக்கலாம். ஒரு 60 பாயிண்ட் அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து கருப்புசாமி ஒரு ஓகேவா அப்படிங்கிற மாதிரியான பவுலிங் தான். சோ நல்ல ஃபாஸ்ட் பவுலர் தான். மேக்சிமம் ஒரு விக்கெட் எடுத்து கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு, அதிகபட்சம் ஒரு விக்கெட். அடுத்து நட்ராஜன் நம்ம சொல்லவே வேணாம், அந்த டீம் சேலத்துக்காரர் தான் அவரு. அதனால கண்டிப்பா நட்டுட்டு இருந்து 2 விக்கெட். ஏன்னா நட்டு வந்து ஸ்டார்டிங்ல பவுல் பண்ண மாட்டேங்கிறாரு. ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா கடைசி அந்த 20, 19, 18, 17 லாஸ்ட் 4ல 2 ஓவர் வந்து நட்டு தான் பவுல் பண்றாரு. கண்டிப்பா டெத்ல வந்து விக்கெட் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குங்கிறதுனால குறையாம ஒரு 60 பாயிண்ட் வந்து நம்ம வச்சுக்கலாம். அடுத்து மதிவாணன் வந்து பெருசா ஓவர் கொடுக்கல. லாஸ்ட் மேட்ச் ஒரு மெயின் ஸ்பின்னர் ஆப்ஷன்ல இருக்கிறாரு, பட் எதுவுமே பண்ணல. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 0 விக்கெட் எடுக்கிறதுக்கு தான் பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா ஓவர் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கம்மியா தான் இருக்கு. ஏன்னா நீங்க பவுலிங் ஆப்ஷனே அனலைஸ் பண்ணுவோம். அவங்க ஆல்ரெடி அவங்க டீம்ல பாத்தீங்கன்னா நட்ராஜன், கருப்புசாமி, அஜித் ராம், புவனேஸ்வரன், முகமது அலி, விஜய் சங்கர் 6 பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. 7வதும் மதிவாணன் வராரு. அவங்களுக்கே ஓவர் வந்து ஃபுல்லா கிடைக்க மாட்டேங்குது. அப்படிங்கும் போது கொஞ்சம் நீங்க பார்த்து கவனமா தான் ட்ரை பண்ணணும். இல்ல நட்ராஜன், அஜித் ராம்லாம் கம்ப்ளீட்டா ஃபுல் ஓவர் பவுல் பண்ணக்கூடிய பவுலர். சோ நீங்க பாட்டுக்கு போயிட்டு கம்மியா ஓவர் பவுல் பண்ற பவுலருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துறாதீங்க. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 ஹையஸ்ட் ஃபேண்டசி பாயிண்ட் வரக்கூடியதுல யாராலும் பார்த்தோம் அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் ராதாகிருஷ்ணனை சூஸ் பண்ணுங்க 30. அதுக்கு அடுத்து வந்து ரஹிஜா ஒரு 50 பாயிண்ட் வாங்கி கொடுக்குறாரு. அதுக்கு அடுத்து விஜய் சங்கர் ஒரு 60 பாயிண்ட் வாங்கி கொடுக்குறாரு. முகமது அலி ஒரு 40 பாயிண்ட் வாங்கி கொடுக்குறாரு. அதுக்கு அடுத்து அஜித் ராம் ஒரு 60 பாயிண்ட், நட்டு ஒரு 60 பாயிண்ட். டோட்டலா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அதிகபட்சம் இந்த டீம்ல இருந்து ஒரு 6 பிளேயரை செலக்ட் பண்ணாலே ஒரு 300 பாயிண்ட் வருது. அப்படிங்கும் போது நல்ல ஒரு டீம் தான். கேப்டன் வைஸ் கேப்டன் பார்த்தோம் அப்படின்னா யாரெல்லாம் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு நல்ல எலிஜிபிள்? விஜய் சங்கர் வந்து ஒரு நல்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு வந்து உங்களுக்கு எலிஜிபிளா இருக்கிறாரு. ஏன்னா பேட்டிங் பிளஸ் பவுலிங். அதே மாதிரி முகமது அலி கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு வந்து பெஸ்ட் எலிஜிபிள் பிளேயர். அதாவது நான் சொல்றது ஸ்மால் லீக்குன்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க, எல்லா லீக்குக்குமே விஜய் சங்கர், முகமது அலி, அதுக்கப்புறம் நட்ராஜன். ஏன்னா 2 விக்கெட் எடுக்கிறதுங்கிறது சும்மா கிடையாது. 60 பாயிண்ட்ங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கேப்டன் வைஸ் கேப்டன் எலிஜிபிளுக்கு. அதனால இந்த 3 பேருக்கு வந்து நல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இருக்கு. கொஞ்சம் ரிஸ்கா டீம் போடுற நண்பரா இருந்தீங்க அப்படின்னா மேபி இந்த ரஹிஜாவை வந்து வீசியா கூட நீங்க வந்து போக்கஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த 4 பேர்த்த வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இருக்கு. உங்களுடைய கேம் சேஞ்சரா இன்னைக்கு வந்து நான் கொடுக்கறது ராதாகிருஷ்ணன். ஏன்னா யாருமே லாஸ்ட் மேட்சே ராதாகிருஷ்ணனை வெறும் 15% பேர் தான் ட்ரை பண்ணாங்க. இந்த மேட்ச் அவரு டக் அவுட் வேற இருக்கிறாரு, யாருமே பெருசா ட்ரை பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் ராதாகிருஷ்ணன் இருந்து ஒரு 30 பாயிண்ட் நமக்கு கிடைச்சதுன்னா அது நல்ல பூஸ்டப்பா இருக்கும். அதனால ராதாகிருஷ்ணனை கூட நீங்க வந்து ஒரு கேம் சேஞ்சரா இந்த டீம்ல இருந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பார்க்கக்கூடியது ஜஸ்ட் ஒரு ஸ்மால் லீக் டெமோ டீம் தான் நம்ம பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஜெகதீசன் அண்ட் ரஹேஜா 2 விக்கெட் கீப்பர், தாரில் ஃபெராரியோ, ராதாகிருஷ்ணன் நம்மளுடைய கேம் சேஞ்சரா எடுத்திருக்கிறோம். அடுத்து விஜய் சங்கர், பாபா அப்ராஜ், முகமது அலி, கிறிஸ்ட் ஒரு கேம் சேஞ்சரா நான் வந்து கன்சிடர் பண்ணியிருக்கேன். அடுத்து அபிஷேக் தன்வர், நட்ராஜன், அஜித் ராம். ஸோ எல்லாமே சேஃப் டீம், எல்லாமே சேஃப் பிளேயர் தான். 9 பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா 11க்கு 9 பிளேயர் சேஃபா தான் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த 2 பிளேயர் ராதாகிருஷ்ணன் அண்ட் கிறிஸ்ட், இந்த 2 இடம் கொஞ்சம் ரிஸ்கா கேம் சேஞ்சரா நம்ம வந்து இன்செர்ட் பண்ணியிருக்கிறோம். அவ்வளவுதான். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா கேம் சேஞ்சரா நான் கொடுத்தது கிறிஸ்ட், ரகில் ஷா, ராதாகிருஷ்ணன், புவனேஸ்வரன். உங்களுக்கு வந்து ஒருவேளை
அந்த ராதாகிருஷ்ணன் இடத்துல நீங்க வந்து பவுலிங் ஆப்ஷன் வேணும்னா புவனேஸ்வரனை கொண்டு வரலாம். அதே மாதிரி கிறிஸ்ட் வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த இடத்துல மெயின் ஸ்பின்னர் ஆப்ஷன் பவுல் பண்ணக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னர் ரகில் ஷாவை கூட நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். ஒரு கேம் சேஞ்சரா. கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ஜெகதீசன், பாபா அபிராஜித், விஜய் சங்கர், நட்ராஜன், முகமது அலி. ஸோ நல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கிறோம். ஸோ எல்லாமே தெளிவா நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த மெத்தட்ல உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு ப்ரெடிக்ட் பண்றது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம திண்டுக்கல் வர்சஸ் சேலம் ஸ்பார்டன் மேட்ச்ல ஓரளவுக்கு நம்ம கணிப்புப்படி கரெக்டா ஒர்க் அவுட் ஆச்சு. நம்ம நினைச்சதை விட பாயிண்ட் கம்மி தான், ஆனாலும் டீம் வந்து நல்லாவே வின் பண்ணிச்சு. நம்ம அஸ்வின் கேப்டன் வைஸ் கேப்டன் போட்டனாலும் நம்ம வின் பண்ணோம். அதனால இந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து அது கிராண்ட் லீக்கா இருக்கட்டும், மினி கிராண்ட் லீக்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சும்மா நம்ம போயிட்டு ஏனதான ஒரு பிளேயரை கிளிக் பண்றதுக்கு அந்த பிளேயர்கிட்ட என்னென்ன ஆப்ஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஜெகதீசன் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்கா, அப்போ வந்து ஒன்னு பேட்டிங்ல இல்ல விக்கெட் கீப்பிங் ஒரு கணிசமான பாயிண்ட் வாங்கி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அதெல்லாம் மினி ஜிஎலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஸ்மால் லீக்கு மட்டும் கிடையாது. அதனால அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ மறக்காம எல்லாருமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை நல்லா ஃபுல்லா பாருங்க நண்பா, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நல்லா மறக்காம எல்லாருமே வீடியோக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு போயிருங்க. வீடியோ பத்தியான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு என்ன ஐடியா தோணுதோ அதை வந்து நீங்க கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து உங்களுக்கு யாராச்சும் ஒருத்தர் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதை நம்ம ஃபைனல் டீம்ல ஏதாவது சேஞ்ச் பண்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கான்னு பார்க்கலாம். அதனால வீடியோ பத்தியான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லிட்டு போங்க. ஒரு செகண்ட் ஆகுமா சொல்லிட்டு போயிருங்க. வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.